Taste the Daily. புதுச்சேரி அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் ஒரே படுக்கையில் 3 பேர் படுத்திருக்கும் அவலநிலை நேரிட்டுள்ளதாகவும் புதுவை அரசுக்கு நோயாளிகளை பற்றி கவலை இல்லை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் வேதனை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். 60 மாசம் அவங்களுடைய உழைப்பை வாங்கிக்கின்னு அவங்கள வேலையை வாங்கிக்கின்னு இப்போ உனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே தேர்த்திட்டு அவன் வேலை செஞ்சான் இல்லையா, அதுக்குரிய சம்பளமும் போலன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி எதுக்கு, இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு தலைமைச் செயலர் எதுக்கு? இவங்க 2 பேர்லயும் நியாயமா இவங்க வந்து தொழிலாளியை மோசடி பண்ண வழக்கு இவங்க பேர்ல போடணும். உழைப்பு மட்டும் வாங்கி சம்பளம் கொடுக்காம இருக்கிறீங்க இல்லையா, நீங்க காரணத்தை காட்டக்கூடாது. அந்த அதிகாரி அவன் தப்புட்டான், இவன் தப்புட்டான், இவங்க ஏன் வேலைக்கு வச்சாப்ப, அதெல்லாம் கிடையாது. அவன் வேலை செஞ்சுக்கிறான் இல்லையா ஊழியர், அவங்ககிட்ட இந்த அரசாங்கம் வேலை வாங்கினீங்க இல்லையா, அவனுக்கு உரிய சம்பளத்தை கொடுமா. சுருக்குமடி வலை தடை விவகாரத்தில் தமிழக அரசு மீது உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தியை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சுருக்குமடி மீன்வலையை பயன்படுத்துவது தொடர்பான முந்தைய உத்தரவை மறுபரிசீலனை செய்யக்கோரி மீனவர்கள் அமைப்பு சார்பில் புதிய இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாயிஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வு சுருக்குமடி வலையை பயன்படுத்த தடை இல்லை என்ற நிபுணர் குழுவின் இறுதி அறிக்கையை அமல்படுத்தாத தமிழக அரசு மீது அதிருப்தியை வெளிப்படுத்தியது. அப்போது நீதிபதிகள் சுருக்குமடி வலையை பயன்படுத்துவது தொடர்பாக நிபுணர் குழு முழுமையாக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்துள்ளது என்றும் சுருக்குமடி வலையை பயன்படுத்துவதால் பாதிப்பு இல்லை என அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்ததுடன் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு ஈகோவுடன் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் தெரிவித்தனர். தொடர்ந்து இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்த நீதிபதிகள் இறுதி விசாரணையை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். சென்னை மணலி விரைவு சாலையில் கண்டெய்னர் லாரிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மணலி விரைவு சாலையில் சென்னை துறைமுகத்திற்கு நாள்தோறும் சுமார் 2000 கண்டெய்னர் லாரிகள் வந்து செல்வதால் இப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய இந்த சாலையில் ஒரே ஒரு போக்குவரத்து காவலர் மட்டும் போக்குவரத்தை சரி செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கண்டெய்னர் லாரிகளை முறைப்படி வரிசைப்படுத்தி துறைமுகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.